வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி ஒரு பழைய வீட்டில் சுவிட்ச் போர்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு ப்ளஸ் இன்வெர்ட்ரு ஒயரையும் இழுத்து போர்டு தான் செட் பண்ண சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ உடனுக்குடன் வரும். இப்போ இந்த வீட்டில் தான் ஒயரிங் வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒயரிங் எல்லாத்தையும் இன்வெர்ட்ரு ஒயர் தான் இழுத்துட்டு வந்திருக்கோம். பழைய வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்வெர்ட்ரு ஒயர் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த ரூமுக்கு ஒரு ஏசி பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் ஏசி பாயிண்ட்டு இன்வெர்ட்ரு ஒயர் அந்த ரூமுக்கு இண்டிவிஜுவலாக 1.5 போட்டுக்கிட்டோம். ஹெவியாகவே எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் சர்க்யூட் போர்டில் வச்சுருக்கோம். சர்க்யூட் போர்டில் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம பிரிச்சுக்க போகிறோம். இங்கே இந்த வீட்டில் சுவிட்ச் போர்டு எல்லாத்தையும் பழசையும் கழிச்சிட்டு நம்ம ஆங்கர் சுவிட்ச் போர்டாக வேறு மாற்றுறோம். இதில் ஃபுல்லாக ஏசி அந்த ரூமில் ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த சுவிட்ச் போர்டுக்கு எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஒயர் எல்லாத்துக்கும் ஃபுல்லாக இழுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு ரூமுக்கு ஏசி ஒயரிங்கு அதோட சேர்த்து ஏசி ப்ரொவிஷன் வைக்கிறோம். ப்ளஸ் இதேமாரி ஆர்ச்சியில் தான் லைட்டு இதாக தான் எல்இடியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. முன்னாடி ஒரு எல்இடி இருந்துச்சு, நம்ம 12 வாட்ஸ் எல்இடி. அதில் இதுமாதிரி சோக்கு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள். ஏன்னா சப்ளை வரல லைனை செக் பண்ணுறப்ப இந்த ஒரு எல்இடிக்கும் தனித்தனியாக 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சோக்கு இண்டிவிஜுவலாக ஒரு போர்டில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இதுதான் புதுசாக இந்த வீட்டில் பார்க்குறோம். ஒரு இதுக்கும் சோக்கு தனியாக வச்சுருக்காங்க. ஒரு ரூமுக்கு ஒரு ஒயரு அதுமாரி இண்டிவிஜுவலாக ஒரு ஒயர் எடுத்து வந்திருக்கோம். எல்லாத்தையும் போர்டு மேலே அந்த போர்டில் போர்டு இருக்குது பாருங்கள். அந்த போர்டில் தான் ஃபுல்லாக 12 வோல்ட்டுக்கு சோக்கு வச்சுருக்காங்க. நம்ம லைட்டு எல்இடி தான் பார்க்குறப்ப சேஃப்டியாக பார்க்க வேண்டியதான். இப்போ அட்டாச் பாத்ரூமுக்கு எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக ஒயர் இழுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாக இதுலேருந்து இந்த போர்டுக்கு இதுலேருந்து ஏசி லைன் ப்ளஸ் இன்வெர்ட்டர் லைன் எல்லாமே ஒயர் இழுத்தாகுது. எல்லாத்தையும் இப்போ கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணிவிட்டு ஒயர் எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதான். இந்த இது பேஸ் நியூட்ரல் எடுத்து வந்தாச்சு. கீழே பேஸை வச்சுட்டு இன்னும் கொடுத்துட்டு அவுட் எடுத்துகிட்டு இடத்தையும் எடுத்துகிட்டு அது வழியாக கேசிங் பைப் அடிச்சுட்டு இதுக்கிட்ட பாக்ஸ் வைக்கிறோம். இதுக்கிட்ட பிரேக்கர் இருக்கும். நம்மளுக்கு கேசிங் பைப்பே அடிச்சிக்கலாம். ஏன்னா மேலே சீலிங்கை ஒட்டி அடிக்கிறதுனால. இப்போ இதில் நம்ம ஆர்ம்ஸ் 20 ஆர்ம்ஸ் எம்சிபி ஒன்று போட்டுக்கணும். நம்ம ஏசிக்கு 20 ஆர்ம்ஸ் எம்சிபி இங்கே ஒன்று, சுவிட்ச் போர்டு எம்சிபி 10 ஆர்ம்ஸ் நம்ம இன்வெர்ட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுற மாரி அதுமாரி போட்டுக்க வேண்டியதான். நம்ம இதில் ஃபுல்லாக இந்த பைப் லைன் வழியாக இதுக்கிட்ட ஒரு லைட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இதுக்கிட்ட இன்வெர்ட்டர் கனெக்ஷன் கொடுக்குற மாரி ப்ளஸ் ஒரு அங்கே அடிஷ்னலாக மோட்ரு அது அடிஷ்னலாக தண்ணி பம்பு பவர் எடுக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க ஒரு சுவிட்ச் போர்டு. இது வரையும் கேசிங் பைப் அடிச்சுட்டு இதுக்கிட்ட ஒரு 2 மாடல் போர்டு வச்சு ஓப்பன் பாக்ஸ் வச்சுட்டா இதில் பிரேக்கர் வச்சுட்டா கரெக்டாக இருக்குது. இதில் 20 ஆர்ம்ஸ் 2 இடத்துலையும் பிரேக்கர் போடுறது ரொம்ப அவசியம். இது சுவிட்ச் மாரி தான் யூஸ் பண்ணுறதுக்கே வரும். இப்போ அதில் கேசிங் பைப்பு ஃபினிஷிங்காக அடிச்சோம்னா மேலே ஒயிட்டுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகிடும் ஃபுல்லாக. அதனால தான் கேசிங் பைப்பு இதில் அடிக்கிறோம். பெயிண்டிங் அடித்தா ஈவன் ஆகிடும். இந்த சுவிட்ச் போர்டு எல்லாம் கவர் போட்டாச்சு. எல்லாம் ஆங்கர் கம்பெனி கவர் தான் போட்டிருக்கோம். நம்ம இன்வெர்ட்டர் கனெக்ஷன் எல்லாத்தையும் லூப் பண்ணி வீடு ஃபுல்லாக மாற்றிட்டு இருக்கோம். ஃபுல்லாக இப்போ சர்க்யூட் போர்டு தொங்க விட்டு வச்சுருக்கோம். ஃபுல்லாக இது வழியாக இன்வெர்ட்டர் கனெக்ஷன் எல்லாத்தையும் மேலே 20 ஆர்ம்ஸ் ஏசிக்கு லூப் பண்ணி ஒரு பேஸ் கொடுத்தாச்சு அந்த ரூமுக்கு. இதில் 10 ஆர்ம்ஸ் இருக்குது பாருங்கள். சும்மா பேஸ்லேருந்து லூப்பிங் அடிச்சிருக்கோம். இதுலேருந்து இன்வெர்ட்டர் கனெக்ஷன் ஃபுல்லாக பவருக்காக ஒரு 4 ரூம்லேருந்து வந்திருக்கு. ஃபுல்லாக சப்ளை வந்திருக்கு. இது வழியாக அந்தாண்ட ஜம்பரில் அடித்து விட்டுற வேண்டியது தான். இது ஃபுல்லாக லைன் அடித்தாச்சு. இது வழியாக கேபிள் ஒயர் கொண்டு ஃபுல்லாக அந்த சீலிங்லேயே பிடிச்சி அடிச்சுட்டு போயாச்சு. லைனை சீலிங்லேயே அடிச்சுட்டு இதுக்கிட்ட ஒரு ஆங்கிள் ஹோல்டர் வச்சு சப்ளைக்காக வச்சாச்சு. இதுக்கிட்ட போர்டு செட் பண்ணி ஆகுது. இப்போ இன்வெர்ட்ரு போர்டு லூப்பிங் எப்பயும் போல் தான் அடிஷ்னலாக ஒரு லைட் பாயிண்ட்டு ப்ளஸ் இது வச்சுருக்கோம். இப்போ இன்வெர்ட்ரு லைன் எல்லாத்தையும் ஆன் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு ஏற்ற மாரி சுவிட்சு சாக்கெட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் ஒரு 10 ஆர்ம்ஸ் இன்வெர்ட்டருக்கு பண்ணியாச்சு. 20 ஆர்ம்ஸ் ஏசிக்கும் பண்ணியாச்சு. வீடியோ கொஞ்சம் இதுவாக போட முடியல, செல்லில் தான் எடுக்கிறதுனால. இதில் தான் சுவிட்ச் போர்டு ஃபுல்லாக தனித்தனியாக அசம்பிள் பண்ணுற வீடியோ தான் நான் கேமரா ஸ்டாண்டு வாங்கின பிறகு நான் ஃபுல்லாக டீட்டெயில் போடுறேன். இதில் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இந்த 2 சாக்கெட் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஃபுல்லாக ப்ளைனாக எல்லா போர்டையும் ஆங்கர் கம்பெனியில் போட்டாச்சு. ஆங்கர் கம்பெனி சுவிட்சஸ் நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஆகுது. இந்த சைடு அப்படியே எல்லாத்தையும் லைட்டிங் எல்லாம் மாற்றியாச்சு. லைட்டிங் ஃபிட் பண்ண வீடியோ தான் தனித்தனியாக போடுறேன். அதில் ஸ்பாட் லைட்னால் நிறையா மாடல் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக போடுறேன். இப்போ மாடிப்படிக்கு கீழே இன்வெர்ட்டர் போட போய் பார்ப்போம். இதில் ஒரு ஆங்கிள் ஹோல்டர் வச்சாச்சு. ஒரு லைட்டிங் இங்கே இந்த சுவிட்ச் போர்டில் எமர்ஜென்சி போகிறதுக்காக ஒரு லைட் பாயிண்ட் கேட்டாங்க.
இது வழியாக கேபிள் ஒயரு இன்டர்நெட் கேபிள் வந்ததுனால நம்ம ரிமூவ் பண்ண முடியுது. ஜங்ஷன் பாக்ஸை கிழிச்சு தான் அதேமாரி பாக்ஸு கொண்டு வந்திருக்கோம். இது வழியாக கொண்டு வந்துட்டு இதில் போர்டு வச்சுருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து லைட்டுக்காக வச்சுருக்கோம். 2வது சுவிட்ச் வந்து இன்வெர்ட்டர் சார்ஜ் ஆகிறதுக்கு. 3வது சுவிட்ச் நம்ம நார்மலாக 2 வே மாற்றுற மாரி ஆப்போசிட் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம அடிஷ்னலாக இவங்க பாயிண்ட் கேட்டாங்கன்னா அதுக்காக 20 ஆம்ஸ் வச்சுருக்கோம். ப்ளஸ் இன்வெர்ட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இதேமாரி இன்வெர்ட்டர் போர்டு ஒயரிங் பண்ண வீடியோ பாருங்கள். அந்த என்னத்துக்காக இத்தனை பீஸ் போர்டு தான் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பவர் டெலிவரி ஆகுதான்னு இன்வெர்ட்டர் டெலிவரி ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு 2 வே எல்லா மெத்தடும் சொல்கிறதுக்காக வச்சுருக்கோம். இதில் ஒர்க் முடிஞ்சிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.